வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 5/3/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துருக்குறேங்க. தக்காளி விலை, வெங்காயம் விலை எப்போ ஏறும் கேட்டிருந்தீங்க. அதற்கும் தனிப்பட்ட பதிவு ஒன்று போட்டிருக்கிறேங்க. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 300லேருந்து 350 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. முருங்கைக்காய் வரத்து இன்னும் அதிகமாக இல்லைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 200, 300, அதிகபட்ச ஒரு சில பை 400 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 20 ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100, 150ங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 10 to 15ங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 150, 200, ஒரு சில பை 250ங்க. கிலோ 10 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலை விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 200, 250 விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 8 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலை 100 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு எல்லாமே 50, 70, 60, 80 கிடைக்குதுங்க. பூண்டு தரத்திற்கேற்ப விற்பனை விலை மாறுபடுங்க. தக்காளி இன்றைக்கி படு வீழ்ச்சிங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தக்காளியே 80 ரூபா. ஒரு சில தக்காளிகள் மட்டும் 100 ரூபாய்ங்க. மற்றது எல்லாமே 50, 70, 80 விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில தக்காளிகள் மட்டும் 100ங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு 4 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையே 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் கேரட் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 200, 300, 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 400க்கு ஒரு சில பைங்க. நார்மல் ரேட் 200, 300 ரூபா தானுங்க. 200, 300 நார்மல் ரேட்டுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் 100, 150ங்க. பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை 150, 200, 250, ஒரு சில பை 300 ரூபாய்க்கு போயிருக்கலாங்க. ஆனால் நார்மல் வியாபாரம் 2வதுல 150, 200 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலை 70 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 30 ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க. எலுமிச்சை பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலை 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி சின்ன பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ விவசாயிகள் கொண்டு சேல்ஸ் பண்ணுறது 20 to 25 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ சேல்ஸ் ஆகுதுங்க. சின்ன வெங்காயமே பார்த்தீங்கன்னா விலை பெருசாக ஒரு ஏற்றம் இல்லைங்க, டவுனில் தான் போயிட்டுருக்குதுங்க. ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 35 ரூபா ரேட்டில் திருப்பமாரில் விற்பனை ஆகுதுங்க. 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 700 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 25 to 38 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 200 to 250 வரைக்கும் அரசாணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை 200 ரூபாயிலிருந்து பூசணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. ஒரு சில மூட்டை 250க்கு போகுதுங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 15 பூ கொண்ட மூட்டை 150ங்க. 20 பூ கொண்ட மூட்டை 250, 24 பூ கொண்ட மூட்டை ஒரு சில மூட்டை 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஒரு காய் 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை 300 to 350 வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு பார்த்துருக்குறேங்க. நேற்று வெங்காயம் விலை உயருமா, தக்காளி விலை உயருமான்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்குறேங்க. விவசாயி பார்த்தீங்கன்னா அந்த பதிவு பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும்
ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஒரு ஆப்ஷன் கேட்கு, அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக வருங்க, பாருங்கள். நன்றி, வணக்கம்.